சிவன் சார் நல்லா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவர் சாட்சாத் அவரும் பிரம்மஸ்வரூபம் ஞானிகள்லாம் எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப அழகா சிவப்பு அழகா கம்பீரமா இருப்பார். அவர் ஆமா ரொம்ப அதீதமான ஒரு தேஜஸ் இருப்பார். ஒரு சரீரத்தை பார்த்தா சூரிய காந்தின்னு சொல்லுவாளே அதீதமான ஒரு தேஜஸ் இருப்பார். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அவரை. மணிக்கணக்காக குடிச்சிருந்தா ஸ்நானத்தையே நிறுத்தி விட்டான். கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் தண்ணியே மேலே படலை. அதுக்காக வேர்வை கிடையாது, ஒரு துர்கந்தம் கிடையாது. ரொம்ப அற்புதமான சரீரம் அது. இந்த ஆமாம் ரொம்ப ஆச்சரியமான சரீரம். அவள் சரீரம் தொட்டால் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சரீரம் தொட்டு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. சார் பால்யமாக இருந்தபோது கும்பகோணத்தில் பெரியவா கேட்டாலாம், அது என்னது சார் சாருங்கிறாளே, இந்த பேர் யார் வச்சா சாச்சுவுக்கு அப்படின்னு. நான் சார்கிட்ட கேட்டேன், எப்படி சார் இதுன்னு. இல்லை நான் வைதிகனும் இல்லை, நான் லௌகிகனும் இல்லை, அதனால சிஷ்யாலாம் சேர்ந்து சார்னு ஒரு பட்டம் கொடுத்தா பெரியவாளுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா. பெரியவா வந்தா என்னை பார்த்தா என்னை கை காமிச்சு நீ அப்படியே வெளியே வா அப்படின்னா. இது என்னடா இது தனியாக அவகிட்ட பேசலான்னு பார்த்தா எல்லா கூட்டத்துக்கும் நடுப்புற கொண்டு நிற்க வச்சுட்டாலேன்ட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். மேனால் உட்காந்துட்டா. உட்காந்த உடனே முதல் கேள்வி, கையில் ஃபோட்டோ அப்படி வச்சுட்டுருக்கேன். என்னை பார்த்து அது யாருன்னு உனக்கு தெரியுமோ அப்படின்னா. நான் பேசாமல் இருந்தேன். என் தம்பிடா. என்னை எல்லோரும் சங்கராச்சாரியான்னு சொல்கிறா. எனக்கு இவ்வளோ பெரிய மடம், இவ்வளோ பக்த கோடிகள் எல்லோரும் இருக்கா. ஆனால் அவன்கிட்ட ஒருத்தரும் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமோ, அவர் என்னை விட பெரிய ஸ்திதியில் இருக்கா. நீ என்ன பண்ணுற, இந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு போய் உங்கள் ஆற்றுல என் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கியோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஒரு நாளைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு வெளியில் வந்தேன். ஒரு மகான் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் ஒல்லியா. அது அப்போ எனக்கு சிவன் சார்னு தெரியாது. நான் அப்படி பார்த்தேன் அவரை. இப்படி பார்த்தார் என்னை திரும்பி. ஓன்னு அழுதேன். ஏன் அழறேன்னார். எனக்கு தெரியல, உங்களை பார்த்தா என்னமோ எனக்கு செய்யறதுன்னு சொன்னேன். சார்கிட்ட அப்போ சார் பெரியவா தம்பிங்கெல்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனால் அவளை பார்த்த உடனே நம்மளை அறியாத ஒரு மரியாதை ஏற்படும். மனசில் ஒரு சாந்தி, அந்த வயசுலேயே ஒரு ஈர்ப்பு, மனசில் ஒரு சாந்தி இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்காது, பயம் இருக்காது. சும்மா சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி இங்கேருந்து வர என்ன கிழக்கேருந்து மேற்கேருந்து வந்துன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வை அப்படி இருக்கும். அப்படி நிமிந்து பார்த்தால்னா யாராருக்கிட்ட நிறைய அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். மற்றவெல்லாம் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்காரு. அவ சொல்ற பெரிய ஐடியாவெல்லாம் சார் ஒரு வார்த்தையிலே சொல்லிடுவார். அந்த மாதிரி ஆகாரமும் கிடையாது. காலத்தால் நினச்சின்னா 2 இட்லி சாப்பிடுவா. ஒரு நாளைக்கு 7-8 காஃபி சாப்பிடுவா. ஒரு டம்ளர் காஃபியில் 1/4 டம்ளருக்கு மேலே சர்க்கரை இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப ஆச்சரியமாக, எப்படி சார் இதை குடிக்கிறது அப்படின்னு நாங்கள் விளையாட்டாக கேட்டபோது எனக்கு ஃபியூயல் அப்படின்னே சொல்லியிருக்கா. ஜலம் குடித்ததே கிடையாது. ஆமாம் ரொம்ப ஆச்சரியம். நமக்கெல்லாம் தாகம் எடுக்குமா, அந்த வேலை செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நிறைய தண்ணி குடிக்க மாட்டோமோ, தண்ணியே தொட மாட்டோம். 40 வயசு இருக்கும். ஆமாம் பெரிய ஆச்சரியம். வேர்வை எல்லாத்தினாலேயோன்னு என்னுடைய இப்போ தோன்றது எனக்கு. நீங்கள் என்ன சாப்பிடுவேன்னு வெங்காய சாம்பார் பண்ணுமாண்ணா ஒரே ஷாக்கை எடுத்துருக்கு. ஐயோ வெங்காய சாம்பார் வேறு கலாட்டா பண்ணுறாரான்னு. நிஜமாக தான் சொல்கிறேளான்னு. இல்லைம்மா நிஜமாக சொல்லியிருக்கேன், வெங்காய சாம்பாரே பண்ணு அப்படின்னு. வெங்காயம்
அப்படின்னு. என்ன யோசிக்கிற? வெங்காயம் சாப்பிடுவானா? இல்லை மாமா, நீங்களாம் வெங்காயம் சாப்பிடுவோட இல்லைன்னு யோசிச்சேன் மாமா அப்படின்னு. இந்த பருப்பா சின்ன குழந்தை 4 3 7 எப்படி போடும்? 1 2 3 4 கோடு, அப்புறம் 3 கோடு போட்டு அப்புறம் 1 2 3 4 7. நீ இப்போ அப்படியே நான் கூட்டுற 4 3 7 வரல. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டேஜில் தான் அதெல்லாம். அது இது வித்தியாசம்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்று. அதனால் எனக்கு வெங்காய சாம்பாரும் ஒன்று, மற்ற சமையலும் ஒன்று, எல்லாமே ஒன்றுங்க. சரி அமக்களமாக சமைச்சு வச்சு இலையெல்லாம் போட்டு தண்ணி வச்சேன் பக்கத்தில். வச்சோடனே ஃபஸ்ட்டு சாதம் எடுத்துகிட்டு வந்து இப்போ போட பண்ணேன். காக்காய்க்கு வைக்கிற சாப்பாடு வை போகிறோம் அப்படின்னு. சரி முதல்ல எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் செய்வாள 3 தடவை நெய் போட்டு ஓரத்தில் 3 தடவை சன்னம் வச்சு சுற்றி அதுக்கப்புறம் சாதம் போட்டு பாரு போல் இருக்குன்னு இவ்வளோ சாதம் கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் கூட இந்த சாதம் வச்சேன் போகிறோன்னு. சரி அப்புறம் கேட்க போகிறாருன்னு குழம்பு ரசம் எல்லாம் அதுலேயே அப்படின்னு விட்டார். என்ன மாமா இவ்வளவே சாதம், காக்காய்க்கு வைக்கிற சாதம் மொத்தமே அதுலேயே 3 சாதமும். எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன மாமான்னு. போதும்மா, நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். நிஜமா எனக்கு சமைச்சு வச்சுட்டு சாதாரண ஒரே ஷாக்கு. கொஞ்சோண்டு ஒரு கவளம், நான் நிஜமாவே ஒரு கவளம் மேலே 3 கவளம் சோறு 1 கவளம் சோறு மேலே அது அவ்வளோதான் மொத்தமே. எல்லாம் அதுலேயே மோர் சாதம் ரசம் எல்லாமே போட்டுண்டாச்சு. காய்கறி மட்டும் கொஞ்சம் தொட்டுண்டார். இவ்வளோதான் சாப்பிடுவேன். அப்புறம் தண்ணி பக்கத்து வச்சு எந்திரிச்சுட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா தண்ணியே குடிக்கலையே, இன்னாங்க தண்ணின்னு எடுத்து வந்தேன். தண்ணி குடிக்க மாட்டேன்மா. சார் சொன்னார் தண்ணி விலைக்கு விற்கக்கூடிய காலம் வரும்னார். சொன்னா நான் நினைச்சேன் மதுரை கொள்ளையில 3 மோட்டர் இருக்கு, 3 கிணறு இருக்கு, உங்க பார்த்தாலும் தண்ணி எவன் விலை கொடுத்து வாங்குவான் அப்படின்னு நினைச்சேன். எந்த வீட்டில் கேன் இல்லாமல் இருக்கு இன்னைக்கு. எல்லா வீட்லயும் தண்ணி தான், கிராமத்தில் முதற்கொண்டு. ஆமாம், எல்லா வீட்லையும் கேன். உங்க வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஆமாம். அப்புறம் இங்கே நீங்கள் வச்சுருக்கே இந்த சாருடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம், இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பெரியவாகிட்ட போய் பார்த்து பெரியவா படித்த மேனுஸ்கிரிப்ட்னு சார் சொல்லியிருக்கார். ஆமாம், எல்லாம் பெரியவா விரல்பட்ட மேனுஸ்கிரிப்ட்ஸு, அது அத்தனையும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் எழுதி பெரியவாட்ட காமிச்சு அங்கீகாரம் வாங்கிட்டு தான் கொண்டு சார் எழுதியிருக்கார். ரொம்ப சாரை பற்றி பெரியவா ரொம்ப கவலைப்படுவா. அவன் எப்படி இருக்கான் சாச்சுன்னு சொல்லுவா. சாச்சு சாப்பிட மாட்டேங்கிறான், ஆகாரம் பண்ண மாட்டேங்கிறான், ஜலம் குடிக்க மாட்டேங்கிறான், அவன் எப்படி உசுறு வாழறான், எப்படி உட்காந்துட்டே இருப்பானோ எழுதிகிட்டே இருப்பானோ, அதெல்லாம் அதான் சொல்லுவாளாமே. என் சிஷ்யாலாம் சொல்லுவா, செய்ய மாட்டா. ஆனால் சிவன் சார் சாட்சி சிஷ்யாளுக்கெலாம் சொல்லவே வேண்டாம், உடனே செஞ்சுருவா அப்படிம்பாளா. அதே மாதிரி தூக்கத்தையும் ஜெயிச்சிருக்கா பெரியவா. கர்ம சரீரத்துலேருந்து கர்மா மட்டும் ஜெயிக்கலை, கர்மா இல்லாமல் இருந்து தன்னை கட்டின்னு இருந்திருக்கா. மகாபெரிவா கூட சொன்னாலாம், நான் மடம் பூஜை புனஸ்காரம் இத்தனையும் வச்சுட்டுருக்கேன், அவன் எங்கேயோ போயிட்டான் ஞானிடாகும் அப்படின்னு பெரியவா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவாளே சொன்னாங்க. அது மாதிரி தான் பெரியவா இருந்திருக்கா. ஏதோ சும்மாவும் ஒரு நாளைக்கு ஏதோ விளையாட்டுனா ராத்திரி 2 மணிக்கு போனால் கூட புருட்டுன்னு எழுந்துருப்பார். நம்ம வந்த உடனே இந்த காலடி சப்தத்தை வச்சுட்டு உங்கிட்டு வா அப்படிம்பார். மெட்ராஸில் என்ன ஆச்சரியன்னா 6க்கு 3 ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்காரலாம். அது மாதிரி தான் ரூமு. அவர் கதை ராமகிருஷ்ணா மாடியில் இருந்தபோது கல்யாணி எண்ணெய் கடை மாடி கல்யாணியர் ஹோட்டலுடைய இது அவர் தம் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி அந்த கதவில் SIVAN SARனு போட்டிருப்பார், சிவன் சார். ஆமாம், SIR கிடையாது, SAR, சிவன் SAR, சிவன் சார் தான் போட்டிருப்பார். சின்ன ரூம்ல காத்தே இல்லையே மாமா, நீங்க எப்படி இருக்கு, கஷ்டமா இல்லை உங்களுக்கு? உங்க ரூம்ல காத்து இல்லாம நீங்க எப்படி மாமா அடைச்ச மாதிரி 4 செவுரு இது கூட இருக்கலன்னு. இந்த காத்து சௌரியெல்லாம் உனக்கு வேணும், எனக்கு இதே ஜாஸ்தி, எனக்கு இதுவே ஜாஸ்திம்மா, நமக்கு இது தேவையே இல்லை, எனக்கு இதே ஜாஸ்தின்னு விட்டேன். எல்லாம் வேணுங்கிற வேலைக்கு பத்தாது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்கிற வேலைக்கு இது ஜாஸ்தி அப்படின்னா.
அதே மாதிரி அசாத்தியமான நடை. நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது பக்கத்து கிராமங்கள்லாம் நடந்தே அழைச்சின்னு போவோம். திருடமுத்தூர் விழாக்கு போவோம், திருடமுத்தூர் போவோம், வேப்பத்தூர் போவோம், கருப்பூர் போவோம். சப்தஸ்தானம் வந்ததுன்னா ஒரே குஷி எங்களுக்கு. அப்போ லீவு சப்தஸ்தானம் இருக்கிறவங்கள இன்வேரியபிளி சம்பர் எல்லா கிராமத்தையும் அழைச்சின்னு போவோம். அப்போ நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ நடை எப்படி நடக்கும் ஸ்ட்ரெயினே தெரியாது. ஞாபகம் வருது. எண்ணிப்படிகள் மாந்தர்கள்ல சார் எழுதியிருக்காரு. சப்தஸ்தான பல்லக்குக்கு சின்னாஞ்சாமியார் எலெக்ஷன் போனார். நடக்காமல் நடத்தி அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப வாஸ்தவமான இல்லைன்னா மயிலாப்பூர்லேருந்து வியாசர்பாடி நடக்க முடியுமா? சொல்லுங்க. மயிலாப்பூர்லேருந்து வியாசர்பாடியில் 2ஆம் கட்ட நாராயணசாமியார் பிரதர் இருந்தார், வாசுதேவன் பேர். வாத்துக்கு போவா. ஏன்னா அவள்லாம் மடத்துக்கு கைங்கறி நிறையா பண்ணிருக்கா. சார் வாரத்தில் சாப்பிடுவார். அதனால் போயிருக்க போவோம். மயிலாப்பூரில் நடந்தே போகிறோம்னா நடக்கிற காரியம் அது. வியாசர்பாடி வியாசர்பாடி நடந்து நடந்தே போவோம். சாப்பிடுவோம். காலத்தால் 6 மணிக்கு புறப்பட்டுருவோம். 10 மணி சுமாருக்கு போயிடுவோம். போய்ட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு குஜராத்லாம் அப்படியே விசாரிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி 3 மணி 4 மணிக்கு கிளம்பி 6:30 மணிக்கு சார் ரூமுக்கு வந்துடும். மடத்தில் சேர்ந்தப்பறம் பெரியாள்கிட்ட சிவன் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னு பெரியாள்கிட்ட சொன்னேன். பெரியார் சொன்னா என்னை எல்லாரும் சேர்ந்து மொட்டை அடிச்சு சன்னியாசி ஆக்கிட்டாடா, அவன் பிறப்பிலே ஞானிடான்னா பெரியவா. ஆமா சொன்னா சத்தியமான வார்த்தை. என்னை எல்லாம் சேர்ந்து சன்னியாசி ஆக்கிட்டாடா, அவன் பிறப்பிலே ஞானிடான்னா பெரியவா. இப்படியே சொன்னான். சத்தியம் இது. பிரபு சொல்லாதே சொல்ல மாட்டேன்னா. மாமா இந்த மகான்கள்லாம் என்னமோ அது பண்ணுறா இது பண்ணுறா சொல்கிறாள் மாமா. உங்களுக்கு யோகத்தில் இதெல்லாம் வருமா மாமா? நீங்களாம் யோகம்லாம் பண்ணிருக்கேளே, இன்னும் சித்து வேலை அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாளே மாமா அப்படின்னு. நிஜமாம்மா ஒன்று வச்சுக்கோ, குழந்தைகிட்ட சாக்லேட் வேணுமா சங்கிலி வேணுமான்னா சாக்லேட் தான் வேணுங்க. சங்கிலியோட மதிப்பு தெரியாது. அதே ஒரு விவரம் தெரிஞ்சனால தெரிஞ்ச பையனாக என்ன பண்ணுவான், இந்த இந்த தங்கத்துக்கு எவ்வளோ சாக்லேட் வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கலாம். சாக்லேட் ஆசைப்படுறவங்க தான் அதுக்கு ஆசைப்படுவாங்க. தங்கத்துக்கு ஆசைப்படுறதுக்கு சாக்லேட் இருக்குமான்னார். இதே வார்த்தை சொல்லிட்டார். அவ்வளோதான். அப்படியே அசந்து போய் நின்றுட்டேன். அதே மாதிரி பெரிய யோகேஸ்வரா அது ரொம்ப பேர் காமிச்சது இல்லை. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. சார் காலை அப்படியே விரிப்பார். ஸ்ட்ரைட் லைன் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது காலை அப்படி ஆகிட்டாருன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காருவார். பார்த்தெல்லாம் பூமியில் ஆமாம் நேர்கோடு மாதிரி உட்காருவார். காலு பட்டக்ஸு தொடங்கட எல்லாம் பார்த்து அப்படியே பூமியில் பதிஞ்சிருக்கும். ஆமாம் கேப்பே இருக்காது. அது மாதிரி ஒரு காமிச்சார். இன்னொரு தடவை ஒரு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னா பார்த்தா அவருடைய இது உள்ளே உள்ளே போயிடுது. மேல் பாட்டு இருக்க அது உள்ளே போயிடுது. மேல் பாட்டு அர்த்தநாரீஸ்வரம் சரீரத்தில் ப்ரொவிஷன் இருக்குங்கிறது அதை பார்த்தபடி தான் எனக்கு புரிஞ்சுது. ஆமாம் பகவான் அதை கடைசியில் அப்படியே உள்ளே போயிடுது. ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஹூங்காரம் பண்ணுறது வெளியில் வருது. ஆமாம். இன்னொரு விஷயம் நமக்கு தான் அப்படி இருக்கா அப்படின்னா பட்சி ஜாலங்கள்லாம் அவாட்ட விளையாடுற அழகு இருக்கு பாருங்க. நேராக பார்த்துட்டு எத்தனை 15 டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஆமாம் நந்தவனத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் அப்படி நகர்ந்து உட்காந்துக்கோ அப்படின்னு ஜாட காமிப்பான். ஏன்னா நம்ம முன்னா மனுஷா அதனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கை கால ஆசையாக வந்தால் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தோன்னா கிடுன்னு அலைஞ்சு கிளி வரும், குருவி வரும், அணில் வரும், எல்லாம் சார்கிட்ட வரும். கையில் அந்த காலத்தில் கையில் இதை வச்சுட்டு கொடுப்பான். அரிசி கடலை பருப்பு நிலக்கடலையை உடச்சி ஒரு மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கு. அதெல்லாம் கொடுப்போம். ஆமாம் அழகாக கையில் வந்து உட்காந்து சாப்பிடும். அணிலுக்கு விருப்பம் இப்படி இது வரிசை வைக்கிற மாதிரி வரிசை வச்சுருவான். அது கையில் இப்படி காம்பா கையில் ஏறிக்கொண்டு இப்படி மெதுவாக வரும். அத்தனை சாப்பிட்டு அப்படியே கீழே இருக்கும். ஜம்ப் பண்ணாது. அது ஆச்சரியம். கிளி வந்து தோளில் உட்காந்துக்கும். ஏனிப்பட்டல் புஸ்தகத்தை பற்றியா புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுவா. மற்றவா கையில் வெளியில் இருந்தால் அது புஸ்தகம், உங்கள் கிட்டக்க நம்ம கையில் இருந்தால் அது ரக்ஷாம்பர். இதை மாதிரி நான் கேட்டேன்.
உங்கள் காலத்துக்கு அப்புறம் என்னன்னு. புஸ்தகத்தில் பேசுவேன், புஸ்தகத்தை படி, புஸ்தகத்தில் இரு, வாட் இஸ் வாட்டுங்கிறத விட வாட் இஸ் நாட்னு தெரிஞ்சுக்கோ, நல்லவனாரு, பிரத்தியாருக்கு ஹிம்சை பண்ணாத, ஒரு பிலீவராக இல்லாட்டா கூட தப்பு இல்லை, அயோக்கியனாக இருக்கக்கூடாது. இதை மாதிரி சொல்லி தான் சார் எங்கள் எல்லாரையும் வளர்த்தார். ஒரு நாள் கூட தன்னை பற்றி பேசுனதில் ஒன்று தான் சொல்லியிருக்கார். ஒரு 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 டயத்தில் நான் யாருன்னு லோகத்துக்கு தெரிய விட மாட்டேன், நான் யாருன்னு லோகத்துக்கு தெரிய விட மாட்டேன். பெரியவாங்கிற பதத்துக்கு எங்கள் அண்ணா தான், அவனுக்கு அப்புறம் தான் நான் ஒருத்தன் இருந்தேனே லோகத்துக்கு தெரியும், அது வரையும் தெரியாது, தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், விட மாட்டேன். பெரியவாங்கிற சப்தத்துக்கு, ஆமாம், பெரியவாக்கு அப்புறம் அந்த சப்தத்துக்கு பெரியவா தான், எங்கள் அண்ணா தான், பெரியவாங்க இல்லை, எங்கள் அண்ணா தான் பெரியவா, சப்தம் அண்ணா தான். அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி தெரிய வரும், அது வரையும் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காஷ்டமௌனம் இருந்தாலும் அப்படிதான், ரொம்ப காஷ்டமௌனம் நிறையா இருப்பார். அப்போ அவருடைய கண்ணை பீப்புள் பார்த்தா சாதாரண இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். காஷ்டமௌனத்தில் பார்த்தா அப்படியே சுருங்கி ரொம்ப ஒரு சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஓட்டு. கேட்டேன், எங்கே சார் போகிறது உங்கள் காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு. திருவங்காடு போயிட்டு வா, அங்கே பகவான் இருக்கார். கோவிந்தபுரம் போயிட்டு வா, பெரியவா இருக்கா, பெரியவாளையே நினச்சிக்கோ, பெரியவாளையே ஸ்மரிச்சுட்டே இருங்கோ, எங்கள் அண்ணா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார். பெரியவா தான் அவருக்கு, சாருக்கு வந்து அல்டிமேட் பெரியவா தான்.